வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல் டேக். தேமுதிக தலைவரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போ டிவிகே கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை வந்து கடுமையாக விமர்சனம் படுத்தியிருக்காங்க. முக்கியமா விஜய் அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் படுத்தியிருக்காங்க. அவங்க நிறைய பேசுனாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து ஆளும் அரசு தரப்பு இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட்டையும் அவங்க வந்து குற்றம் சாட்டினாங்க. அதே சமயத்துல டிவிகே கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களையும் குற்றம் சாட்டினாங்க. முக்கியமா ஆனந்த் அவர்கள், டிவிகே கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள். ஸோ அவங்களையும் வந்து அவங்க வந்து குற்றம் சாட்டினாங்க. விஜய் அவர்களையும் குற்றம் சாட்டினாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க வந்து வெளியே வாங்கலேன், வெளியே வந்து ஏதாச்சும் சொல்லுங்களேன், என்ன தூக்கிலியா போட்டு போறாங்க. அதே டைம்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுறாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து எது நடந்தாலும் தைரியமா எதிர்கொள்வாரு. விஜய் அவர்கள் வந்து லேட்டா வந்திருக்க கூடாது, தனி விமானத்துல வராரு, கரெக்டா டைமுக்கு வரணும் இல்லையா? சோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஷூட்டிங் போகும்போதும் சரி, இது போன்ற மக்களை வந்து மீட் பண்ணும்போது சரி, கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு. விஜய் அவர்கள் கூட படத்துல நடிக்கும்போது கரெக்டான டைமுக்கு போறாரு. பட் மக்களை பார்க்கும்போது கரெக்டான டைமுக்கு வந்திருக்கணும் இல்லையான்ட்டு விமர்சனப்படுத்திருக்காங்க. அரசு தரப்பை இதை விட பயங்கரமான விமர்சனங்கள் அதெல்லாம் கேட்கும்போது, என்னடா இந்த அளவுக்கு விமர்சனங்களை வந்து எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேமிலிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான நபர், எங்க வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து விமர்சனத்தை அடிக்கியது இந்த இடத்துல வந்து நல்லா உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குது இந்த அரசியல். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.